குழந்தைக்கு ஒரு குட் ஹேபிட்ட சொல்லிக் குடுக்க ஒரு ஸ்டோரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட குழந்தைக்கு நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச காக்கா ஸ்டோரிய தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுவேங்க. "தங்கம், நம்ம வீட்டுக்கு ஒரு காக்கா வந்துச்சுல்லடா தங்கம். அந்த காக்காக்கு இன்னைக்கு ரொம்ப பசிச்சுதாம்மா. அது எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்து எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கலையா தங்கம். ஆனா ஒரு இடத்துல பாட்டி வடை சுடுறத பார்த்துச்சா தங்கம். அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, பாட்டி ஏமாறுற நேரமா பார்த்து ஒரு வடைய எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய மரத்து மேல போய் உட்காந்துக்குச்சு தங்கம். அந்த காக்கா அந்த வடைய சாப்பிடலான்னு நினைக்கும்போது, அங்க இருக்கிற ஒரு நரி காக்காவ ஏமாத்திட்டு அந்த வடைய எடுத்துட்டு போயிருச்சு தங்கம். அப்பதான் காக்கா ரியலைஸ் பண்ணுச்சு, பாட்டிக்கிட்ட இருந்து வடைய திருடிட்டு வந்ததுனால தான் நமக்கு இந்த வடை கிடைக்கல அப்படின்னு ரியலைஸ் பண்ணுச்சு தங்கம். தப்பு தானே தங்கம்? காக்கா பாட்டிக்கிட்ட இருந்து வடைய திருடியிருக்க கூடாது தானே? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஸ்டோரி மூலியமா சொல்லும்போது, அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கங்க. உங்க குழந்தைக்கு ஒரு குட் ஹேபிட்ட சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்களா ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி சொல்லிக் குடுங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஐ அம் நாட் எ பேரண்டிங் கவுன்சிலருங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா என் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோட மான்டிசரி டாய் வேணும் அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. தேங்க் யூ.